காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை விமர்சித்த அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மாக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு எதிராக பயன்படுத்திய ஆபாசமான மற்றும் தரம் தாழ்ந்த வார்த்தைகள் முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். கார்கே நாட்டின் மூத்த மற்றும் மரியாதைக்குரிய தலித் தலைவர் என்றும், அவரை அவமதிப்பது தனிமனித அவமதிப்பல்ல, இத்தேசத்தின் கோடிக்கணக்கான எஸ்சி/எஸ்டி சமூக மக்களை அவமதிக்கும் செயல் என்று குற்றம் சாட்டியுள்ளார். தலித் தலைவர்கள் மீதான தாக்குதல் பாஜகவின் நீண்டகால கொள்கை என்று சாடிய ராகுல் காந்தி, இது பாஜக மற்றும் RSS அமைப்புகளின் திட்டமிடப்பட்ட சதி என்றும் கூறியுள்ளார். ஹிமந்த சர்மாவின் இத்தகைய நாகரிகமற்ற பேச்சை பிரதமர் ஆதரிக்கிறாரா என கேள்வி எழுப்பியுள்ள அவர், பிரதமரின் மௌனம் ஹிமந்த பிஸ்வா சர்மாவின் அவதூறு பேச்சுகளுக்கு ஆதரவு தருவதை காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை விமர்சித்த அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், விஜய் வசந்த் MP உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கார்கே மற்றும் ராகுல் காந்திக்கு எதிராக ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்த கருத்துக்கள் இழிவானவை என்றும், இது அவர்களின் தலித் விரோத மனப்போக்கை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், ஹிமந்த பிஸ்வா சர்மாவின் கருத்துக்கள் ஆபத்தான மனநிலையை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு எதிராக அசாம் முதல்வர் பேசியது மிகவும் பொருத்தமற்றது என்று தெரிவித்துள்ளார். இந்த கண்ணியமற்ற செயலை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், ஹிமந்த பிஸ்வா சர்மா நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.